வணக்கம். முதல்ல எங்கள் டேரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 4 பேர் 10 பேசுனா நாக்கு தள்ளும். இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி பேசுறதே தெரியல. ட்ரை பண்ணலாம். கார்த்திக் சார், இது 11வது ப்ரொடக்ஷன். நம்ம எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம். அநியாயம் சார் இது. நான் பெரிய ஃபேன் சார் உங்களுக்கு. காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்ல, நிஜமாக சொல்கிறேன். ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். ஆனால் நம்ம தலைவர் எப்படி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சாங்களோ தெரியல. ஜேம்ஸ் கேமரன் கூட இது மாதிரி யோசிச்சிருக்க மாட்டோம்ல சார். நிஜமாக சொல்கிறேன். அதை கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் எப்படி இருந்தாலும் தூக்கத்தில் கனவுல கூட யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததே இல்லை சார். இந்த படம் வந்து எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் ஹிட் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. என்ன சார் உங்களுக்கு தான் சொல்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் மச்சா சார், நான் அப்படி தான் சார் கூப்பிடுவேன், சதீஷ் சார், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய காம்படிஷன், யார் ஹீரோன்றது, சுனிலா வைபவா. ஏன்னா என் தலைவர் பீட் பண்ணிட்டாப்பில் ஒரு எமோஷனல் ஒன்று பண்ணியிருப்பாப்பில்ல, பயங்கரமாக இருக்கும் சார். சூப்பராக பண்ணியிருக்கேன் சார். அதில் வைபவை பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வரும்போதே ஒரு கட்டிங் போட்டு தான் வருவா போல. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர். அதில் என்ன வைப்போம் ஒன்று பற்றி தான் பேசிட்டுருக்கிறேன். எங்கேயோ பார்த்துட்டு எக்கோ வருதா? கேட்குதா இல்லையா? என்னண்ணா எக்கோ வருதுன்றீங்க? இவ்வளோ பேர் பேசுகிறாங்களேண்ணா. இப்போ ஓகேவா? ஓ அங்கே கேட்காதா? ஓ ஓகே ஓகே. ஓ கட்டிங் பண்ணுங்க. ஆனால் தலைவர் வந்து கிளிசரிங் போடாமல் அழுவுறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எந்த மாரி எக்ஸ்பிரஷன் பண்ணாமல் ஒரு அழுவுறது வந்து நம்ம சுனிலாவில் தான் முடியும்னு நினைக்கிறேன். என் தலைவர் இல்லை. எங்கே 500 கோடி? சரி. பாலா, ரப்பர் பந்து பாலா, நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு பண்ண மாட்டோம். டாக்டர் மாதிரி இல்லை, நடிச்சுட்டே இருந்தால் ஏதோ ஒன்று மாட்டோம். அந்த மாதிரி பாலா, கருணாகரன் வந்து எப்பவுமே நடிப்போம்னா எல்லாமே நடிப்போம். ஆனால் அவர் அந்த மீட்டரை மிஸ் பண்ணவே மாட்டாப்பில்ல. இப்படின்னா இப்படி தான் நடிப்பாப்பில்ல. அதில் வந்து நீ கிரேட்டு கருணா. நான் அதில் கூட பார்த்தேன். நாங்களாம் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணோம், நீ ஒன்று எக்ஸ்பிரஷன் பண்ண பாரு, அதுதான் பயங்கரம். கார்த்திக் சுப்ராஜ் சார், அப்பா சார், அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரும் வந்து ப்ரொடியூசர் டீம் தான். ஆனால் பட் அந்த ஒரே ஒரு விஷயத்த பார்க்கவே இல்லை சார். 100 படம் தான் சார் நடிச்சிட்டீங்க. எப்போ தான் நடிக்கிறீங்க? ரொம்ப நாள் நடிக்கிறீங்களோ? அக்கா தனலட்சுமி அக்கா, இன்னைக்கு இந்த படம் பெருசு வந்து அவங்க கையில் தான் இருக்கு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கக்கா தங்கச்சி விட்டு வந்துட்டீங்க, வரலையா? சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தீபா அக்காவும் தனலட்சுமி அக்காவும் இந்த படத்துக்கு வந்து பெரிய பேக் போன். இந்த படம் நம்ம சாமிநாதன் சார், லொல்லு சபா சாமிநாதன் சார் சொல்லவே வேணாம். நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நடிச்சிட்டு இருக்காமல இல்லைனா அவர் காமெடியெலாம் பயங்கரமாக இருக்கும். எல்லாரும் முன்னாடியும் நானும் அவர் ஃபேன் தான். முனிஷ்காந்த் சித்தப்பா அவரும் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காங்க. அவர்லாம் சொல்ல வேணாம். மாநகரம் எல்லா படமும் பார்த்துருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக மகாராஜான்னு ஒன்று பண்ணியிருந்தார். எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங் அவருது. நிகாரிகா மேடம், சாந்தினி மேடம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நிகாரிகா மேடம் வந்து அவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரீல்ஸ் போடுறதுலாம் பெரிய பெரிய ஆளுங்க கூட தான் ரீல்ஸ் போடுவாங்க. எங்கள் கூட வேறு வழி இல்லைன்னு இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க. தேங்க்யூ மேடம். சாந்தினி என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் தான். அவங்க நிறைய படம் பண்ணிட்டுருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய மைலேஜ் கிடைக்கும் மேடம். தேங்க்யூ. எல்லாரை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே மச்சாங்காரத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு படம் இருக்குது, அதை வந்து நீங்கள் பாருங்கன்னா ட்ரைலர் அனுப்புங்க அப்படின்னு. அதெல்லாம் ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினார். ஃபஸ்ட்டு ஷாட்டே அவர் யாரோ நம்ம பாலசரவன் சொன்ன மாதிரி அப்படியே ஷாக்கு. ஏங்க என்ன இது அப்படின்னு திரும்பினேன். நீங்கள் படம் பாருங்கன்னாரு. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுவும் நம்ம ரெட்ரோ
கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண டெஃபினட்டாக ஒரு 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 சூப்பர் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ அவங்க பேனர்லேருந்து வருதுன்னா அது 14th நீங்கள் பார்த்தா தான் அந்த இது புரிய உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ அவர் சசி அண்ட் தனம் அம்மா எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து அதாவது அவங்கள கடைசி கிளைமேக்ஸில் வந்து பிடிச்சி எங்கள் அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டாக, அவனே பிடிச்சி இழுக்க முடியாமல் போய் செவுத்துலலாம் இடிச்சுக்கிட்டு என்னடா இவங்க இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு சுவாமிநாதன் சார் தேங்க்யூ. அண்டு கஜராஜ் அங்கிள் வந்து இந்த படத்தில் பயங்கரமான ஒரு ஒரு காமெடி அவருக்கே தெரியாமல் வந்து ஒரு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன் அங்கிள், 107th ஃபிலிம் சூப்பர். அண்டு எங்கள் ஐயோ ரெடின் இந்த முனீஷ்னு எல்லாருக்கும் தேங்க்யூ. மீலா இளங்கோ அவர் படமும் டென்டிகோ வந்து 14th சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் நிஹாரிகா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ. நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது, பட் எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை, பட் ஸ்டில் என் கூட நடிச்சதுக்கு நன்றி. அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும். அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ அப்படி வந்து முதல் மரியாதையில் சிவாஜி சார் ராதா மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க, எங்கே சுனில் எங்கே சாந்தினின்ட்டு. அது பயங்கரமான காம்பினேஷன் அவங்களுக்கு. அண்டு பாலசரன் அவரு வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு போய் யாரை தேடுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி அது 3 பேர் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு காம்பினேஷன். ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு. எங்கள் இளங்கோ அவரே வந்து எப்படின்னா வந்து 2 கேமரா இருக்கும்போது சத்யா அவர் தான் சினிமாட்டோகிராஃபர், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டு பண்ணிவிடுவார். அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சது ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான். ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த பாலாஜி அவர் பற்றி சொல்லி ஆகணும். நிஜமாக கிரேசி மோகன் சார் அந்த இது பஞ்சதந்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல் அது நம்மளை அறியாமே வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிற மாதிரி. இங்கே கல்யாண் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கல்யாண் எங்கள் ஸ்டோன் மெயின்ஸ் டீம் அசோக் ராஜ் அவங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும். எங்கள் ஏடிஸ் வெங்கட் நிறைய ஒரு பெரிய டீமே இருக்குது, பெரிய டீம். இந்த பெரிய டீம் தான் பெருசு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போயிடுச்சு, அதான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மார்ச் 14th நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றதே வந்து ஒரு வைபவ் இந்த மாதிரி பெருசாக ஒன்று பண்ணியிருக்காரு ஃப்ரம் ஸ்டோன் பெஞ்ச் அப்படின்ட்டு எப்படி சொல்லுவாங்க ரிவ்யூஸ்ன்றது நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் தேங்க்யூ. சக்தி சார் எங்கள் சக்தி சார் தான் வந்து லாஸ்ட் படம் பண்ணார் இருந்து ராமம். இப்போது சொன்னார் டெஃபினட்டாக சூப்பராக வந்து 14th வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறோம் இந்த படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாரு. ஸோ அவர் ஸ்பீச்சே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு பயங்கர காமன் ஆடியன் மாதிரி படத்தை ரொம்ப ரசித்து பார்த்தாரு. தேங்க்யூ சார். நல்ல பெருசாக ஈவினிங் ஷோ நைட் ஷோ எல்லாம் நன்றி தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த படத்தில் வந்து உங்கள் அண்ணன் கூட வந்து ஆமாம் அது சொல்லி ஆகணும். அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இதாங்க நீங்களும் உங்கள் அண்ணன் முதல் தடவை நடிக்கிறீங்கன்ட்டு. இது ரஜினி சார் கமல் சார் ரொம்ப வருஷங்க அப்புறம் வந்து நடிக்கிற மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. அதாவது ஃபோட்டோக்கு நிற்க சொன்னாலே ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நிற்காதவன் வந்துட்டு இன்னைக்கு படத்துலலாம் நடித்து அவன் காம்பினேஷன் பற்றி வேறு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கும் போதே அப்போ நாங்கள் ஒழுங்காக படிக்கலனாலும் எங்கள் அப்பா அதுக்காக சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன். அவ்வளோதானே? இன்னொரு கேள்வி கேள்வி இப்படி வாங்க அங்கே. எப்படி சார் அவரை வந்து டீல் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து பிரதர் அப்படின்னும் போதே கொஞ்சம் அந்த ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக? இல்லை வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கான், பட் கொஞ்சம் சீரியஸாக இருப்பான் படத்தில். அவன் கொஞ்சம் ஏதாவது நடிக்கலான்னும் போது இல்லை டைலாக் ஏதாவது மறந்துட்டாலோ
இல்லை திடீர்னு நான் ஏதோ வேலை சொல்லியிருப்பான் வீட்டில் எனக்கு அதை நான் மறந்து விட்டு வந்திருப்பேன். ஏன்டா அது பண்ணல அப்படின்னமுன்னு அது பாரு சாந்தி கூப்பிட்றாங்க பாரு அப்படின்னு போய்டும். ஓ அப்படின்னு சிரிச்சிடும், விட்டுருவான். டோட்டலாக எல்லாத்தையும் மறந்து இப்படி தான் டீல் பண்ணியிருக்கீங்க அவரை. நான் இந்த படத்தில் அப்படி தான். இந்த படத்தில் தேங்க்யூ சார். அவ்வளோதானா? தேங்க்யூ. இன்னும் இதான் நீங்கள் சொல்ல விரும்புங்க? வேற எதுவும் இல்லைங்க, அவ்வளோதான். 14th நிறைய சொல்லணுன்னு இருக்கு. பட் நீங்கள் பாருங்க, பெருசா கண்டிப்பாக பார்க்குறோம். பெருசாக இருக்கும் பாருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.